ஆரம்பிக்கலாமா ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி ஒரு 1.5 month கம்ப்ளீட்டாக பிரேக் ஃப்ரம் ஒர்க் அவுட். அதுக்கப்புறம் ஒரு நல்ல சம்மர் வெக்கேஷனுக்கு அப்புறம் 1.5 கிலோ வெயிட் போட்டிருக்கேன். அண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு 1.5 months ஸ்லிப் டிஸ்க் டயக்னோஸ் பண்ணதுலேருந்து ஒர்க் அவுட்லாம் ஜாஸ்தி பண்ணல, ஜிம்முக்கு போகல. அண்ட் டயட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் பாடி மூமெண்ட்ஸ் தோ அப்பப்போ பண்ணாலும் ரெகுலராக பண்ணாதனால இப்போ மூமெண்ட் பண்ணும்போது ரொம்ப தடுமாறுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் ஒரு நல்ல சேலஞ்ச் எனக்கே. அப்புறம் என்ன நம்பி இருக்கிற ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ அப்படின்னு நினச்சி ஸோ இந்த சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இன்னிலேருந்து 90 டேஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அது முடிஞ்ச அளவுக்குன்றது கண்டிப்பாக எவ்ரி சிங்கிள் டே இருக்கும், எக்ஸப்ட் என்னோடய மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் மட்டும் பண்ணாமல். அண்ட் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி பண்ணது எல்லாமே வந்து பிளாங்க் ஒர்க் அவுட் ப்ளஸ் லெக் ஒர்க் அவுட், ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். நமக்கு பெல்லி குறைக்கணும் அண்ட் ஹேண்டோட ஆம்பிட் கம்மி பண்ணணும், அப்புறம் தைஸ் கம்மி பண்ணணும், இதெல்லாம் மாத்திரம் எய்ம் இல்லை, ஓவராலாக ஸ்ட்ரென்தன் பண்ணணும். வாங்க ஒன்றா சேர்ந்து பண்ணலாம். ஜாயின் மீ.